ஏ தாங்களே எனக்கு அதை நான் இன்னைக்கு ஊன்றேன் கொண்டாட கையா தாங்களே இந்த கம்ப தாங்களே கொண்டு அம்மா இங்கே உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆனா நீங்க இந்த கேள்வியை யாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? என்னோட கோகியும் கூட நான் என்ன தெரியுமா கேட்பேன். அதாவது நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், படியோ பதில் சொல்லணும், சரியா? என்ன எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு நீங்க படியா சொல்லணும். எப்படி தெரியுமா? என்ன லூசு கதையெல்லாம் சின்ன பிள்ளைகளாட்டம் சின்ன பிள்ளைகள் ரெண்டுமே வந்து எங்களுக்கு வந்து 7,800 தந்துருக்குறாங்க. மிச்ச கையில காசு வந்து 2,200 இருக்கு. அந்த இருக்கிற 2,200 அம்மாட கையிலேயே சிலவுக்கு கொடுத்துட்டு 2,000 200 2,200 2,200 அம்மாட கையில கொடுக்குறேன், சரியா? அடுத்த முறை வரக்குள்ள இந்த 2,200 வச்சுக்கொள்ளணும், சரியா? நான் சஸ்டேஜை வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு, சரியா? நீங்க விரும்பி குடிக்கிற சஸ்டேஜன் சாக்லேட், சரியா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லேக் ரோட்டில் வந்து இருக்கிறேன். அதாவது நம்ம புதூருக்கு போகிற ரோட்டுக்கு தான் நிற்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ரோட்டுக்கிட்ட நிற்கிறேன்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக நிற்கிறேன்னு சொல்லி. நமக்கு புதூரில் வந்து வேறு யார் இருக்கிறாங்க? ஒன்று வந்து நந்தினி அம்மா இருக்கிறாங்க, அடுத்து வந்து அந்த அப்பம் சூடுற அம்மா இருக்கிறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட யோகா அம்மா. இந்த இருக்கிற யோகா அம்மாவை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 2-3 மாதமாக வந்து தொடர்ச்சியாக வந்து உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம் உதவி செய்யலை, அதுக்கு முதல் மாதமும் உதவி எதுவுமே நாங்கள் செய்யலை. அதாவது எங்களோட யூடியூப் சேனலில் யோகாமா பற்றிய வீடியோக்கள் எதுவுமே வந்து நாங்கள் போடலை. அப்போ கடைசியாக வரக்குள்ள கூட வந்து அம்மா வந்து என்னை வந்து தத்தெடுத்திருந்தாங்கண்ணே. மகனாய ஜோயை வந்து நான் வந்து தத்தெடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்து எழுதி தந்திருந்தாங்க. அப்போ என்ன பகுதின்னு சொன்னால், இப்போ வேலை கூட்டிட்டு நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய பேரை போய் பார்க்கணும், நிறைய பேரை பிரச்சனை பார்க்கணும், அடுத்து நிறைய பேர் அந்த கவுண்டிங் வந்து கூட்டிட்டேனே, மாதம் உதவி செய்கிறாங்கிற கவுண்டிங் வந்து கூடியிருக்கு. அப்போ அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதம் போய் பார்த்து இனி அவங்களோட பிரச்சனைலாம் பார்க்கக்குள்ள வந்து முதலாவது எடுத்த யோகா அம்மாவே மறந்து போயிட்டேன். இந்த யூடியூப் சார்பாக உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே நான் மறந்துட்டேன். அப்போ நான் இப்படி மறந்த காரணத்தினால எங்களோட அந்த கனடா அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாரும் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு நேத்திரவு கால் பண்ணி கதைக்குள்ளே கேட்டிருந்தாங்க, எங்கள் மகன் யோகா அம்மாண்டு. அப்போ நான் கேட்டேன், ஐயோ யோகாம்மா மறந்துட்டேன்னு, என்ன தத்தெடுத்த அம்மான்னு சொல்லி. அப்போ உடனே சொல்லியிருந்தாங்க, யோகா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, என் கணநாள் நீங்கள் வந்து போகலை, அவங்க வந்து விரும்பி சஸ்டேஜன் வந்து குடிக்கிறவங்க, ஸோ வந்து அவங்களுக்கு சஸ்டேஜன் வந்து வாங்கி கொடுங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சிலவுக்கு எதுவும் கையில் காசு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே அவங்களுக்கு எதுவும் உதவியில் செய்ய விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் செய்யுங்கம்மா, நான் சொல்கிற சரிதானேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நானும் சொல்லியிருந்தேன், உண்மையாகவே அது சரி என்ன, நான் கணநாள் போய் அப்போ இன்றைக்கு வந்து நான் போயிட்டு யோகாமாவை போய் யோகாமாவோட கழிச்சிட்டு யோகா அம்மாவுக்குரிய இந்த உதவியை வந்து நாங்கள் செய்வோம்னே. அதாவது இந்த இருக்கு, இந்த இதில் கொலி வச்சிருக்கிறேன் சஸ்டேஜன். எப்போ போயிட்டு என்ன வேணும் அம்மான்னு சொல்லி கேட்டாலும் எனக்கு சஸ்டேஜன் வாங்கி தாங்கம்மான்னு சொல்லுவாங்க. இதில் விலை ஒன்றரை விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,900 ரூபா, இதில் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,900. ரெண்டுமே வந்து எங்களுக்கு வந்து 7,800 தந்துருக்குறாங்க. மிச்ச கையில் காசு வந்து 2,200 இருக்குது. அந்த இருக்கிற 2,200 அம்மாட கையிலேயே சிலவுக்கு கொடுத்துட்டு அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி நம்ம விசாரிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யாராவது இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபைனலாக வந்துட்டோம் யோகா அம்மாவை விட்டு. யோகா அம்மா நிற்கிறாங்களான்னு தெரியல. அம்மா நிற்கிறாவா? அந்த இருக்கிறேன்னு இங்கே இங்கே இங்கிருந்து அப்படி ஜூம் பண்ணுறா தம்பியா பவிவா இல்லை ஜூம் நம்ம எப்படி காட்டுவார்? ஜூம் 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 கண்டுட்டாவா பாப்போம், சரியா? நம்மளை வந்து மதிக்கிறான்னு சொல்லி பாப்போம், சரியா? மதிப்பேன்றியா? எனக்கு தெரியாதா? கொஞ்சரா நான் நைஸா அப்படி பூந்து போறேன், சரியா? எங்க அதுக்குள்ள ஓடிட்டீங்களா? இங்க பொல்ல தூக்கிட்டு வராடா பொல்லோட வராடா, இந்த கடவுளை ஓட போறேன் நான்.
தெரியுமா? அந்த ஒண்ணு உங்களுக்கு நீங்க வரலையா? வராதா கிளப்ல அந்த பிள்ளையோ தெரியாது வரல. ஏன் வரல? அன்றைக்கு வரலையே. வந்து வந்து மறந்துட்டீங்க. அன்றைக்கு வந்த பிள்ளைங்க கருப்பத்தி கருப்பா இருக்குதா? அந்த அண்டைக்கு வந்த பொடியும் கருப்பு தேசான சொல்றாங்க. இது புள்ள புள்ள இது வெள்ள புள்ளோ. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன். இது மணி வாருங்க. இது என்ன இது? இது தாங்களே கொஞ்சம் உளுந்திருமா என்னன்னா சரி இப்ப இருக்கிறீங்க தானே தாங்களே கம்பு பார்த்துட்டு தாரு எங்களுக்கு தெரியல. தாங்களே பாப்போம். அது பார்க்கல நம்ம. ஏன் நீங்க என்னது பார்க்க என்ன கரைச்சல் அம்மா வந்திருந்து இந்த கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு. கிளவியா என்ன பண்ணி சொல்றான்? நான் கிளவி நமக்கு ஒரு பாத்ரூம் போக இங்கே வந்த வழியாக வந்த காசு பேசுகிறேன். என்ன நீங்க பொறுத்துருப்பீங்க இன்னொரு தெரியும். அது மைக் 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 மைண்ட மைக் இருக்கு உங்களோட இதுல. நீங்க வரணும்டா. ஓ நான் கொண்டு வந்து வச்சுனா எங்க இந்த இருக்கு இந்த இருக்கு இருக்கா இல்ல தலைமையில கேட்டாங்க. தலைமை ஜெர்மனி என்ன என்ன மயசிறீங்க எனக்கு இது தங்க என்ன அது இது இது தலைமுடி மாதிரி இருக்கு. அம்மா என்ன தாங்க என்ன ஏசிறீங்க? ஏச இல்லையாப்பா நான் இந்த தலைமுறை தலைமை என்ன கலைஞன் என்ன கரைச்சல்? இந்த கலைஞனா கலைஞனா என்ன பண்ணி தலைமை போல. ஆமா சரி 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 யோசிக்காய். நான் வயது பல்லுங்க பல்லு மில்லையா? முடி போட்டு மார்க்கெட்டுக்கிற பல்லுல சுட்டோணுல இடுப்பில் சுட்டு வருத்த மகளுங்க நீங்க கிடந்தெல்லாம் பல்லு எங்க பல்லுண்டிங்க எங்க பல்லு? ஆண் சொல்லுங்க. மார்க்கெட்டுக்குள்ள ஆண் சொல்லுங்க. வெத்துறது அப்படிங்கனே இந்த பல்லில அம்மாவுக்கு பல்லு என்னது உரல் உலகையெல்லாம் வாங்கினா உதிக்கலாம். சின்ன உரல் உலகையெல்லாம் வாங்கி வச்செல்லாம் நான் போன இடத்துல களை கொடுத்துருவாங்க எல்லாம். 23 பவன் நகை. 23 பவுனா நகை ஒட்டு சாராயம். அப்ப சாராயம் எல்லாம் விற்கிறேன்னா சாராயம் விற்கிறீங்க எப்படி கூழங்கரையை கொள்ளி விற்கிறேன் நான். அரிசியா வர மாட்டேன். அப்ப காவுது சாராயம் 10 ரூபா 10 ரூபா காசா? 10 ரூபாய்க்கு கொடுத்தான். என்ன பொறுத்து தரங்கிறோம் ஒருவரும் சொல்லுவாங்க உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் அந்த பள்ளிக்கூடம் கட்டி இல்லை கொடுத்தேன். அதான் இந்த பலவு நேரம். அதுதான் இந்த பலவு. அப்ப அரச மரம் கொண்டு இருந்த காண மரம் மணல் மணல் அங்கு கிடக்குற ஆக்கள்ண்டா கணக்கு முச்சந்தில பைப்பு அந்நேரம் வடிவா கூட்டி வெளியாக்கி தண்ணி வச்சுன்னா அதற்கு காயெல்லாம் போட்டு இதெல்லாம் ஆக்கள். அம்மா இப்ப சாப்பிட்டீங்களா? மத்தியானம் பசிக்கல. பசிக்கல அப்ப சாப்பிடல. இப்ப அந்த கண் பிரச்சனை வந்து ஓகே ஆயிட்டா சரி ஆயிட்டா? இல்லப்பா தண்ணி வடிக்கிறேன் தேவையெல்லாம் என்னோட பூஜை இப்ப நம்ம கடனால அப்ப கூட நான் வரல என்ன தேடலையே நீங்க மார்க்கெட்டுக்கு வரேன்டா. எனக்கு ஒரு 2 கிலோ நடக்குது கண்டு நல்லா ஆட்டை பிடிச்சேன்டா. நான் போறது பரப்புறையான்னு உங்களுக்கு வேணும். அம்மா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப நான் வந்து கடனால வந்து அம்மா வந்து பார்க்க வரல. இப்ப வந்த உடனே அம்மாட மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிசி கிசி கிசிக்கிட்டு கொட்டுறாங்க. அதான உண்மை? அந்த ரைட் அவங்க என்ன நினைச்சாங்களோ எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க நினைக்கிற எல்லாம் போட்டு நம்ம உண்மையா இருப்போம்னே. நமக்கு அவங்களால எனக்கு ஏன் தெரியாம மார்க்கெட்டுக்கு இருந்தேன். ஒருவருடைய தண்டை பிடிச்சிருந்தேன். நீ தெரிஞ்ச நீ என்னோட வராமலுக்கு அதால வரக்குள்ள கண்டு கூப்பிட்டா அவன் வாங்க விட்டு கொண்டேன். ஒன்றில்லை விட்டு கொண்டேன். நீ ஜாமம் வாங்குற அவங்கள்ட்ட பேங்க்கு போகல விட்டு கொண்டேன். அப்ப நான் கூப்பிடுவேன். என்னம்மா நீ அம்மா கவனிச்சு எல்லாரும் பிழைக்கட்டானி அம்மா நான் ஓ வாங்கிட்டு போ சந்தோஷம் விழிப்பெருந்தீங்க அவ்வளோ ரெண்டோ பழகு என்ன காய்ச்சல் இந்த பொடியன்ட்ட நான் சொன்ன பொடியன் கூப்பிட்டு கேள் எல்லாரும் பிழைக்கத்தாமன் நான் சொல்லுவேன். என் மனதான் நல்ல மார்க்கெட்டுக்குள்ள ஆக்கள் நல்ல விடுவோம். இந்த ஊர் எடுத்து வந்து இந்த பொருள் எல்லாம்
ம் இவ்வளவு பேர் விட்டு விட்டு போட்டு போயிருக்காங்க. ம் போய் தேடிட்டு வந்து இங்க வருவாங்க என்னட்டாங்க மார்க்கெட்டுக்குள்ள. ஆ அப்ப என்னையும் படங்கு விரிச்சிருப்பேன் செய்யலை. ஆ படங்குகளுக்கு வச்சோடனே கேளங்கள் எப்படி பார்த்தோம்னா கதைக்க விடுறாங்கல்ல சரியா வயசான ஆட்கள்னாலே அவங்க கதைக்கிறானு கேட்க ஒரு வேலை கேப்பப்பா அப்ப இப்படியான்னு ம் அப்ப கை தட்டுவாங்க. இப்படி இப்படியான்னு கூப்பிட்டு கை தட்டுவாங்க. ஆ. அப்ப யோகமா தான் வச்சிருக்கிறாங்க. என்ன யோகமா தான் அதில் வச்சிருக்கிறாரு. ஆ நீங்க நாம மறந்து எப்படி தந்துட்டோம். ம் அந்த மனுஷன் அரைஞ்சி வச்சிருச்சு. ம் ரெண்டு பேரும் வாங்க புரிஞ்ச பஞ்சாதி ம் விளையாட ம் மாஸ்டர்களாக வந்திருக்கிறார். ம் வந்து கேட்டோடனே ம் அப்படி அஹ், அஹ். அம்மா இந்த கம்பு எவ்வளவு மாதிரி கொல்லி கொண்டு வெட்டி வாங்கினா கொல்லி கொண்டு வந்தா வெட்டலாமா அங்க காட்டு அங்கேயும் வெட்டி வெட்டி தந்தவங்க இது தாங்களே எனக்கு அதை நான் இன்னைக்கு ஊன்றேன் கொண்டாட கையா இது தாங்களே இந்த கம்பு தாங்களே கொண்டு வரேன் நானும் இப்படி 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 போறேன் என்ன இந்த பிள்ளைக்கு ஒரு பிக்க நம்பலாம் எனக்கு ஒரு பொண்ணு வர மாட்டீங்களா அப்ப பொண்ணு வேணுமே ம். அப்ப 1000 சரி அக்கள் 500 தட்டாங்க அந்த செய்ய நான் ஒழிக்கணும் ஒழிக்க மாட்டேன் ஒழிக்க மாட்டேன் அப்ப வாங்கி எடுப்பேன் எடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ள உடுப்பு உடுப்பு சாரி நான் இப்ப வந்தாலும் இந்த இருக்கிற நைட்டியை தான் போட்டுட்டு வேற உடுப்பு இல்லையா அவங்க அம்மா ஏனம்மா இல்லாம இந்த 2 மணில போல 2 இருக்கு 2 உடுப்பு தானே அதுக்கு இங்க 2 இருக்குது மற்ற உடுப்பு எல்லாம் கிடக்கு போறோம் இல்லனே ஓடுறதுக்கு கலட்டு தலைக்கலால் கலட்டு கஷ்டம்னே கலண்டலா இந்த கட்டியில கண்டுக்கல 4 6 நான் இப்ப கடைசியா வந்து அம்மா காசு தந்துட்டு போனேன் தானே என்ன செஞ்சீங்க காசுக்கு என்ன கேளு மணி வலைய அவன் போட்டு காசு எவ்வளவு மணி உண்டை தந்தனி எனக்கு கடைசியா வந்து 10,000 தந்தானா 5,000 தந்தானே 5,000 குறையா குறையதான் குறையண்டா 1000 ஓ சாமாயிட்டு கொண்டு வந்தேன் மறந்துட்டேன் ஒன்றும் வாங்கல 1000 ரூபாய் காசு ஆகும் அப்ப நான் தொலைச்சு போட்டீங்களா இப்ப அப்ப நான் குத்து போட்டு என்னடா பாபா இனி அம்மாக்கு இப்ப காசு தான் தொலைச்சிட்டு இருக்கீங்க 1000 தான் பிள்ளை தந்திருக்கிறான் பிள்ளை 1000 தான் தந்திருக்கான் இருந்த பிரச்சனை இல்லைன்னு தருவான் இப்படிதான் நான் காட்டுறேன் கதைக்கா பள்ளி அடிக்கிறது பள்ளி அடிக்கிறது அப்ப அதான் உண்மை என்ன பகுடியேண்டா உங்களுக்கு நான் கடைசியா வந்து 5,000 ரூபாய் காசு தந்தேன் சின்ன பிள்ளை சொல்றேன் ஏன் இல்ல ஆமா நான் ஒரு நாள் 1000 ரூபாய் தந்துருக்க மாட்டேனுமா 1000 ரூபாய் நான் இப்ப என்ன பாத்தீங்களா காங்கொத்த வருது அம்மாவோட இல்ல கரைச்சல் நம்ம காதெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்களே தம்பி என்னண்டாம்மா நான் உங்களுக்கு காசு தாரானே அது உங்களுக்கு விளங்குது இல்லம்மா எவ்வளவு உண்டு நீங்க அன்னைக்கு 10,000 தர 100 ரூபான்ற நீங்க சரி சரி அதை விடுங்க அந்த பிரச்சனை விடுங்க நடந்து போயிட்டு எதால நடந்து போனேன் சரி இங்க கொஞ்சம் இருங்க இப்ப வந்து காசு கையில இருக்கா சஸ்டேஜன் குடிக்கிறதுக்கு இருக்கா அதில் சொல்லுங்க சஸ்டேஜன் இருக்கா சாக்லேட் வாங்கினதா 6-7 நாள் அவங்க அம்மாவோட சண்டை பிடிச்சி அவங்க அம்மா வாங்கி தந்து எத்தனை வாங்கி தந்து முடிஞ்ச இருக்கா இல்ல குறையா இருக்கா வாங்கி தர பின் பண்ணா காசுதா
அந்த பிள்ளைக்கு உங்க வேலையாளு விலகப்பா. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாளைக்கு இங்க ஒரு மாதம் இங்க 25,000 ஒரு 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 விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சஸ்டேஜ் நானே குடிச்சது இல்ல. ஏ எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா உங்களுக்கு தேவையில்லை. ஆ எனக்கு தான் இல்ல. இருக்கிற குண்டுக்கு தான் இல்ல. அப்ப அது என்னது அது குடிக்கிறேன்? இன்னும் நோயாளி நாங்க வயசு நாங்க வயசானாக்கள் தானே குடிக்கிறேன். அப்ப டேஸ்டே குடிக்கிற இல்லையா அது? ஆ அப்ப இதை குடிச்சா என்ன செய்யும்? இன்னும் நோக்கியா வருவீங்க இப்படி பிளனா எனக்கு கொஞ்சம் பிளன் இல்ல அவருக்கு மருதம் குண்டா வருவேன். குண்டா வருவேனா? சாவித்திரி இருக்கிறாரு அங்க வந்து வேண்டிதான் மருந்து அங்க என்ன சோமாக்கணும். அதெல்லாம் அப்ப இது வந்து அந்த மெலிஞ்சு பிளவீனமா இருக்கிறார்கள் குடிக்கணும். சஸ்டேஜ் குடிச்சா நல்லா இருக்குமே. இப்ப நீங்க இதை குடிக்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் உஷாரா இருக்குமே. கொஞ்சம் இருந்து இப்ப மருதம் கொஞ்சம் இல்லாம இருக்கிறேன் தானே. அதுல இருந்து மிச்சம் மெலிஞ்சு போனேன். என்ன காதுல ஓட்டம் இருக்கு? ஓடு இருந்த ஓட்டை நான் கரண்டி கரண்டி நாங்க வீடு கட்டிட்டு தாங்க. இப்ப சிஸ்டர் மாதிரி என்ன நான் என்னது கரண்டி கொண்டு வீடு வைப்போண்டு வாக்குறோண்டே கருத்துலீங்க அங்க மார்க்கெட்டு கிடைக்க சிஸ்டர் மாதிரி நம்பாரான்னு என்னட்ட வந்து காய்ச்சி பேசி இப்ப என்ன எடுத்துருக்காங்களா அங்க வராட்டு அவங்க எங்க உங்க பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர போப்பீங்களா? அப்ப நான் போக மாட்டேன். இந்த புள்ள விட்டியில விட்டு போட்டு நான் போகணும் நம்புறேன். அப்ப நான் அதான் எல்லாரும் வருவீங்க அப்ப புள்ளி நான் போடுறேன். அதானே எனக்கு மனம் கேட்காது. மனம் கேட்காது. இல்லைன்னா முதல் அம்மா இல்லாம வெளியே போக கூப்பிட்டாங்க நான் போகணும். ஒரு கும்பல் இருக்குது அம்மி மற்றவர்கள் அதுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. இது இன்றைக்கு நாளைக்கு சரி இங்க கதையை கேளுங்க. இப்ப நம்ம கொஞ்ச நாளா வரல என்ன நீங்க தேர்டு நினைங்களா? ஆட்டோ நம்பர் இல்ல. அப்ப என்ன தேடலையா நீங்க? அப்ப இங்க வந்து போனோம்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலையா? சொல்லலண்ணே. அம்மா காக மாதிரி கத்தி காட்டுங்க. கத்தி 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 காட்டலாம் காக்காய கா 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 தம்பியாரி நெஞ்சிட்டா நான் குழந்தை பிள்ளை வயசுல வலிமையா குழந்தை பிள்ளை. அம்மாக்கே நான் சஸ்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு. சரியா? நீங்க விரும்பி குடிக்கிற சஸ்டேஜ் சாக்லேட். சரியா? இப்ப நான் இதுல வீடியோல வந்து இந்த இருக்கிற ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு தார மாதிரி காட்டுவோம். சரியா? 3900 3900 நாங்க எடுத்து 3080 3080 எங்கம்மா? 3900 அடிச்சிருங்க. 3080 அப்ப நான் கூட காசு கொடுத்து வாங்கிட்டோம். ஆனா இதுல எழுதி இருக்கு இந்த 3900. நம்மள பண்ணி இன்னொருத்தருவாங்க அந்த பண்ணி எடுத்துட்டு வாங்க வாங்க பாவம். நானுங்க இது புது ஸ்டாக் போல. என்ன பாவி புது ஸ்டாக் ஃபீச்சர்ஸா? நீ அதான் அந்த காரை பார்த்து 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 பவித்ரனுக்கு ஃபீச்சர்ஸ் தான் வருது. இன்கிரீடியன்ஸ் கூட இருக்கும்ன்றியா? ஃப்ளேவர் ஆமா இங்கே. அப்ப என்ன மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு வந்து கதையை கேளுங்க. நான் உங்களுக்கு இப்ப 2 இல்ல தாரன். அப்ப வீடியோ முடிச்சு போட்டு 1 எடுத்துட்டு போறேன் நான். சரியா? அவரே வாங்கி வந்த போறோம். அவரே கேக்குறேன்னா நீ என்ன இங்க வந்தீங்களா? 3900 800 நமக்கு 7800 ஆனே அப்படின்டா 7800 3900 டக்குனு கேட்ட எப்படி சொல்றேன் தலையாட்டுறான். இது இப்படி வாய் எப்படி இப்படி இப்படி ரெண்டுக்கும் 7800 7800 ரெண்டுக்கும் என்ன 7800 அப்ப என்ன 3800 போட்டிருக்கான். அடிச்சு இல்லையா போட்டிருக்காங்க. என்ன தெரியாம ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு என்ன கணக்கு காசு கூட என்ன 3000 நாங்க அப்ப 90 கூட
10 ரூபாய் போய் என்ன ரோபோ சங்கர் தெரியுமா? ரோபோ சங்கர் தெரியாதா? செத்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? செத்து போயிட்டான் ஆக்டர். சரியானே. யாழ் இந்தியா. நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருமா? என்ன வெளிநாட்டு கூப்பிடுறோம் பயங்கரமானே என்ன ஆமா இங்கே ஒரு நாள் வடிய சாரையில போட்டு வெளிக்கிட்டு நம்ம வந்து தியேட்டர்ல போய் படம் பார்ப்போமா? இந்த கண்ணையே தெரியல வீட்டு அவை அம்மாட்டும் அவை அம்மாட்டும் அண்ணாட்டும் உண்டு அத்தங்கட்டும் 4 வச்சு பாக்குறோம் படமா. ஓ நீங்க படம் பாக்குற இல்லையா? நான் போறேன் பாக்குறேன். விருப்பம் இல்லைண்ணே. ஏன் ஏன் விருப்பம் இல்லை? அதே எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பள்ளி கொடுத்து பொண்ணுங்க இதெல்லாம் பார்க்காதங்க. நீங்க பாக்குற மக்களே பாருங்க. சின்னாக்களை பார்க்க விடாங்க. இந்த பள்ளி போற பிள்ளைகளை எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. நல்ல நல்ல நல்ல. அவ இப்ப உங்களோட முஸ்பாத்தி என்ன இப்ப? பொழுதுபோக்கு அண்ணனா நம்ம ப்ரோ பொழுதுபோக்கு என்ன? சும்மா இருக்கிறான். சரி அப்ப இதத்துன்னு சொல்லுங்க. அப்போ நஞ்சு இது அது நஞ்சு 2 10 விலங்கு தானே இது. நேரத்தோட நான் முதல் மார்க்கெட்டு. ஆமா இங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆனா நீங்க இந்த கேள்வியை யாருக்கும் சொல்லக்கூடாது. சரியா? என்னோட கோகியும் கூட நான் என்ன தெரியுமா கேட்பேன். அதாவது நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். படியோ பதில் சொல்லணும். சரியா? என்ன எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு நீங்க படியா சொல்லணும். எப்படி தெரியுமா? கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? என்ன கேள்வி? கோழிலாம் முட்டை கோழிலாம் காவல மிதிச்சாக்கா முட்டை அதுக்கு சாப்பாட்டை போட்டு சரியா போல என்ன கேட்கறேன். அதை எப்படி வர சும்மா போட்டு கோழிக்கு முட்டை இந்த கல்யாணம் கல்யாணம் பிடிச்ச பிள்ளை ஊட்டி போடுறேன். அது போலதான் முட்டை கோழிக்கும் காக்காக்கி சகலத்துக்கும் இல்ல. இப்ப முட்டையில இருந்து கோழி வருதுதானேம்மா? அப்ப எப்படி குழப்பமா இருக்கே? என்னென்ன குழப்பம்? முட்டை வாங்கிதான் அடை வைக்கிறோம். கோழி முட்டை வாங்கி தான் வைக்கணும். அப்ப அந்த முட்டை வந்து கோழியில தானே வந்துச்சு? கோழி தான் போடுறோம். வேற ஆடு போடுறோம். கோழி தான் போடுறோம். அப்ப கோழி எங்க இருந்து வந்துச்சு? கோழி அவங்க நேரத்தோட உண்டாக்குன முடியாது. ஆக்கள் இங்க இருந்து ஆக்கள் உண்டு விற்கிறேன். நம்ம இந்த சமா இருக்கிற தண்ணி நம்ம உண்டு விற்கிறோம். நம்ம கேட்டு போறோம். என்ன பண்ணி விடுறான் நமக்கு கோழி ஒண்ணு கொண்டு. அப்ப இந்த கேள்விக்கு என்ன உண்மையான பதில்? அதான் பதில். எதுல இருந்து வந்து முட்டை? அதான் கோழியா குஞ்சு கொண்டு நாளைக்கு கொண்டாடுவாங்க. முட்டைக்கு இந்த கோழி இது இங்க நம்ம நாங்கள் கோழியை வெட்டி கறியாக்கிறாங்களே. ஜாமல வெட்டுவாங்க, கறியாக்குவாங்க. இந்த உலக கோழி இருந்தீங்கன்னா சமைப்பாங்க. எல்லாம் செய்வாங்கண்ணே. அவன் இது கண்டு வித்து வர்றான் செய்வாங்க. நம்ம காசு வேண்டா வாங்கி போட்டு ஆக்கலாம். நீ என்ன பண்ணி விடுறான்? என்ன லூசு கதையெல்லாம் சின்ன பிள்ளைகளாட்டம். சின்ன பிள்ளைங்க அந்த மட்ட கதிரியா உள்ள கொண்டு ஐயோ ஐயோ. அந்த எல்லா கதையும் அப்ப என்ன பாட்டு ஒண்ணு படிச்சு காட்ட மாட்டேங்க? பாட்டும் படிக்கணும், ஒன்றும் படிக்கணும். பழைய நாடகம் எல்லாம் நடிச்சு காட்டு. நாடகம் எல்லாம் நடிச்ச காலம் எல்லாம் முடிச்சு. தம்பி என்னதான் சொல்ல போறா? ஆம்பளைல போனமா நீ நான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு இந்த பெற்ற பிள்ளைகள் விட்டுக்கலாமா நாட்டு ஆம்பளையில் போய் கரப்பு குத்தாத இடம் முடிந்து மீன் குச்சி கொண்டு ஆக்கி என்னமா என்ன விலங்குல ஆம்பளை கரப்பு குத்தாத இடம் எல்லாம் அந்த ஆத்துப்படியை குளத்துப்படியெல்லாம் இப்போ குத்துவமானு தலைப்பா கட்டுவேன். தலைப்பா கட்டுறாவையில் நம்பாடி இல்லைன்னா ஒவ்வொரு மீன் பிடிவேன் இருந்தா இந்த வீட்டில் சந்தி இல்லாமல் இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இந்த வீடு இருந்த சமைக்கணும் அந்த கிடக்கிற சனம் முழுதும் வீட்டான். ஓமா ஆக்கு நான் பிடிச்சாமி எத்தனைக்கு இருந்தா உங்களுக்கு இந்த கதை எந்த வீட்டுக்கு தேவைக்கிட்டா நான் போனேன். வேற விற்கிறதுக்கு இல்லை, வீட்டுக்கு தேவைப்பட்ட. நீங்க இப்ப மீன் பிடிச்சீங்களா? போய் அந்நிறம் இந்த லோ மீனா விரால் விரால் கொக்குச்சான் கொக்குச்சானா பாறைக்குட்டி பாறைக்குட்டியா மணல மீன் ஒரு நாள் உங்களுக்கு கடிச்சது இல்லையா? இல்லையா? டால்பின் பிடிச்சது இல்லையா? முதல்ல
அதுகள் ஒன்றும் வராது. அப்போ முதல்ல இல்லை. முதல்ல இல்ல இப்ப வந்தேன் முதல்ல கிட்டடிலாம் முதல்ல வந்திருக்கு கேட்டுக்கொள்ளுங்களா. இப்போ நாம நாங்கள் நம்பிக்கைக்குள்ள விட்டு விட்டது பிறகு நம்மள உறவுகள் அவங்க தான் போறாக்கள் வராங்க. போறாங்களே. அப்ப ஆக்கு என்னண்டா அம்மாக்கு நீச்சல் தெரியுமா? ஓ நீந்துவீங்க? அந்த தண்டை தண்ணி இருந்து அங்கே துறைக்கு போனா வெள்ளத்துல. ஆமா ஆமா இப்படி செய்வோம். இவ்வளவு இப்ப ஒரு குழியை தோண்டி தண்ணியை நிறைப்போம். நீங்க நீந்துவீங்களா? நீங்க நூசுக்கல் எல்லாம் கிடைக்கிறது. நீங்க நூசுக்கல் அப்படின்னு கொள்ள வேண்டும். நம்மள இப்படி யாரு போயிட்டு யாரு எங்க பண்ணா அண்ணா அந்த இருக்கு. சரியா பே அப்ப அப்ப நான் போயிட்டு வரேன். சரி அப்ப வெளிக்கிறீங்க. ஹெல்மெட் சரியா? ஹெல்மெட் எடுத்து போடு அம்மாக்கு. தம்பி கேட்டீங்களாம்மா? நீங்களும் தான் வரணும். எப்படி நீ என்னையும் வரட்டாமா? நீ என்னம்மா வர மாட்டீங்களா? நீங்க என்ன அதே நீங்க என்ன தத்தெடுத்துனீங்களா இல்லையா? எடுத்துனீங்க. அப்ப வாங்கல போவோம் வீட்டு. ஐயோ கடவுளே. என்ன டாக்டருக்கு கொஞ்சம் காசா பண்ணி கொட்டிடுறேன். இப்போ நீங்க வர வழியில இருக்கிறாரு பங்காம் போகிற ஆட்டோ இல்லை. போய் வர 1200 ரூபா வரும். போய் வர 1200 ரூபா வேணும் ஆட்டோவுக்கு. அன்றைக்கு இந்த கண்ணுக்கு கொண்டு போய் மருந்து கேட்க அதிகாரி வராதான். ஆட்டோக்கு பாட்டில் பிரி கேட்டான் என்றார். நான் சொன்னேன் நம்ம பார்த்துக்கிட்டோம் போகலான்னு. சரி அதெல்லாம் நீ பழைய கதை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க தானே போன முறையெல்லாம் வரக்கூட சொன்னோம் அம்மா. சரி கைஸ் இந்த வீடியோ வந்து உண்மையாவே வந்து நாங்க வந்து ஒரு ஃபன்னா செஞ்சோம். அம்மாவோட வந்து நான் 100% இப்படி ஜோக் பண்ணி காய்ச்ச காரணம் வந்து அம்மா நான் காய்ச்சதும் கோவம் இல்லையா? ரைட் கோவம் இல்லாம அதானே கோவமான கதையாது அதானே அப்படி எல்லாம் நினைக்காதங்கம்மா. நீ இப்படி நான் நினைக்கணும்டா அன்றைக்கு முன்னு நினைக்கணும்டா அந்த குண்டு என்ன பொம்பளை பிள்ளை குண்டு பிள்ளை குண்டு நானும் குண்டு போயிருந்தேன். இந்த மானே நம்ம வாங்கி கொண்டு வரலாம் பாருண்டாக்கு நான் கொஞ்சம் மாவில் நீ பள்ளி அடிக்கும் பள்ளி அடிக்கி பள்ளி அடிச்சா நான் வந்துருவேன். உண்மையா நீ என்ன பண்ண நினைக்கிறோம். நீ வந்து கூட போடுறதோ சரியா மெலிஞ்சிட்டேன். மெலிஞ்சிட்டீங்க ஏன்? சிக்கல் தான் சாப்பாடு சாப்பாடு சிக்கல் என்ன? அப்ப உங்களுக்கு பிட்சா ஒன்று வாங்கிட்டு வரையா? நான் காசு இல்லை அவங்கட கதை நம்படா நமக்கு. நமக்கு பீஸா வாங்கி தரியா? பீஸா இப்படி வட்டமா இருக்க முடியும் இறைச்சிலாம் போட்டிருப்பாங்க. அதை என்ன சாப்பிடுறேன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா காணுமா? அது என்ன மருந்து மாதிரி சாப்பாடுன்றதோ ஒரு நாளும் சாப்பிடணும். அது என்ன ஒரு நாள் சாப்பிட்டா காணும்? கேக்குறோம் மாமாக்கு கேக் கேக் சாப்பிடுவோம் கேக். ஓ அது அப்படிலாம் அம்மோட பர்த்டே எப்ப? நெடுக்க சாப்பாடு எல்லாம் இப்ப யாருக்கு தெரியும்? தாயா பெருந்தது மறந்துட்டீங்க தெரியாதா? சொல்லுங்களேன். மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னே. பதிவும் இல்லை காலத்தில் பதிவும் இல்லை பதிவும் இல்லை ஊரும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சு பாட்டு விட்டு பாரு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு சமாளிச்சாங்க. அரிசியாவன்னா நான் நிரம்பிச்சும் விழாள் நிச்சயம் கொடுத்து மார்க்கெட்டுக்கு வட்டிக்கு வாங்கி போட்டு பலவும் மனம் பிடித்தாங்க அப்படின்னா பிடிச்ச செஞ்சுட்டார். கிடப்பு என்ன 50 லட்சம் வாங்கி தரட்டா வாழ முடியும். அதெல்லாம் விடுங்க. இந்த கதையெல்லாம் வேணாமம்மா. நமக்கு நம்ம சாப்பிடுவோம் நம்ம சந்தோஷமா இருப்போம். விளங்கு அவங்களுக்கு நான் அள்ளி கொடுத்த காசை கண்டேன். நான் அள்ளி கொடுத்தீங்களா? பணத்தை பாரு ஆமாம் குண்டமா உங்களுக்கு தர மாட்டேன். அப்பா வெளியே தர மாட்டேன். சாக்கியும் கொண்டு வச்சு வெளியே தரேன். சாக்கியும் சேர்த்து போயிட்டார். சரி 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 அது விடுவோம் அது விடுவோம்.
அம்மா ஆக்ரோஷம் மாறும் யோசனை ஆக்ரோஷம் மாறாவோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றோம் என்ன மற்றவங்களோட பிரச்சனைகள் வந்து நம்ம கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அம்மா சிரிங்க அந்த அங்களோட பக்கத்துல இடங்கள் இருக்குமா என்ன இடம் வீடு இருக்கிறது ஓ வரப்போறீங்களா இந்த புள்ள குட்டியோட பார்க்கணும் இந்த பொங்கல் கலக்கிற நேரம் உங்களுடைய நம்பையில செய்யணும் யோசிக்காங்கன்னு சொன்னேன் தானே இப்ப ஏன் யோசிக்கீங்க இந்த புள்ள விட்டு இந்த படகும் இந்த பெரிய படகும் 24 பேர் போட்டு ஆமா அந்த பழைய காலத்துல போறா பயணி வந்து விட்டோம்னு சொன்னா கதைக்க இயலாது அப்படியே காய்ச்சி கொண்டே போவாவோ இன்றைக்கு நான் விட்ட போன மாதிரி தான் ஓ சரி ஓகே அப்ப நான் போயிட்டு வரேன் போட்டுட்டு வாங்க அப்படி அப்படி இருங்க போயிட்டு நான் தான் போகணும் வா அம்மா சரி நான் இப்ப உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு தார் சரியா என்ன 10 லட்சம் முடிதார் என்ன 50 லட்சம் 10 போய் தண்ணீர் காலத்துடன் என்ன நெருப்படுத்து நெருப்படியா ஒரு அம்மா இல்ல அப்பா இல்ல ஒரு அண்ணன் தம்பி இல்லை எனக்கு ஒரு அக்கா இல்ல பாருங்க 2000 ரூபா 200 ரூபா 2200 ரூபா 2200 ரூபா அம்மாட கையில கொடுக்குறேன் சரியா அடுத்த முறை வரக்குள்ள இந்த 2200 ரூபா வச்சுக்கொள்ளணும் சரியா அவருக்கு இப்ப கரண்ட் வந்து புண்ணியம் வந்து என்னோட சரியான சண்டை தண்ணி வாங்கி கூட இது தராள் இல்லை உருப்படுத்தாகும் இப்ப எவ்வளவு இருக்கு இல்ல 2 2200 ரூபாய்க்கு 2200 ரூபா இருக்கு சரியா அப்ப 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இப்ப சாமான் தந்திருக்கேன் நம்ம கனடா நாட்டுல இருக்கிற அம்மா வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க சரியா சரியா இப்ப நைட்டுக்கு அதை வாங்கி சாப்பிடுங்க உங்களோட மருத்துவ செலவுக்கு வந்து பாவீங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்களேன் நீ மார்க்கெட்டுகளுக்கு அம்மா அம்மா இங்கே கதையை கேளுங்க அந்த அம்மாக்கு நன்றி சொல்லுங்களேன் போப்புறேன் உங்க அம்மாவை யாருன்ற சும்மா சொல்லுங்க நன்றி நீங்க அம்மாவுக்கு தெரியுமா இங்க பிறக்கணும் ஓ தெரியுமா ஓ சொன்னவங்க வீட்டுக்கு தானே இருக்கிறீங்க ஓம் 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 சரி ஓகே பாய் போய் வாங்க பாய் பாய் இனி எப்ப நினைச்சிட்டா வாங்க வந்து உங்களை சரி இப்படி அடிங்க 5 அடிங்க அடிங்க வா கிட்ட ஃபிட் ஃபிட் என்ன வாக்கல ரப்பா கொள்ள வாக்குறாளே புஷ்பாதி காட்டுறாளே அது அது இது அம்மா உங்களுக்கு டைம் பம் வச்சிருக்கேன் டைம் பம் அதான் தம்பியை கலட்டி எடுக்குது பாய் பாய் அடிங்க நம்ம கை இப்படி 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 இப்படியா ரைட் பாய் ஓகே ஓகே கைஸ் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம் கட்டாயம் இந்த வீடியோ யாராவது வந்து பார்க்கணும்னு சொன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் கைஸ்